இடத்துல என்ன ப்ராப்ளம்னே தெரில. என் வண்டி கிளச் கேபிள் கட் ஆயிடுச்சா, லைனாக 4 வண்டி வச்சுக்கிச்சா காருங்க. இப்போ நீங்கள் லைனாக 4 கார் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சரி ஏதோ கேபிள் பாருங்கள் கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேட் அதான் இப்போ கூட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் பஸ் ஸ்டாப்புக்கு. வாங்க இப்போ நம்ம செக் பண்ணி வீட்டில் வழியில் போலீஸ்கார் வேறு பிடிச்சிட்டாங்கப்பா. போலீஸ்கார் பிடிச்சிட்டு ஐயோ இது வேறு ஒரு பிரச்சனை. நம்ம இப்போ இந்த ஆட்டோ விட்டுட்டோம். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சரி நோ யூஸ் ஓலா ஊபர் ரேப்பிடோ இது எந்த ஆப்லையும் யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு எப்படி 60,000 ரூபாய் சம்பாதித்து சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 15. ஓகே, இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க டே 15 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் நம்ம மச்சி ஊர்லேருந்து வந்திருந்தாலாம், அவனுக்கு தான் இப்போ கூட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் பஸ் ஸ்டாப்புக்கு. வாங்க இப்போ நம்ம செக் பண்ணி வீட்டை விட்டு அதுக்கு நட்புக்கு இங்கே பிரிவில்லை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு 250 ருபீஸ் கொடுத்தான். சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே மச்சீஸ், நம்மளுக்கு அப்பா நம்ம இந்திக்கார பசங்க வச்சாங்க. நம்ம எங்கே சொல்லுங்க, நான் வேலை செஞ்சுருக்கோம் ஆக்ரா கிட்ட ட்ராப் பண்ணிருக்காங்களே. போய் அவங்க நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ப்ரோ, யூஆர் ஃப்ரம் ஆசாம். ஆசாம்லேருந்து வந்திருக்காங்களா பசங்க. சரி வாங்க அவங்கள போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு கன்னடா தெரியலப்பா. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம ஆக்ரா ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஹாய் மச்சீஸ், நம்ம இந்திக்கார் பையா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 250 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்பயே ஒரு 250, இப்போ 250, 500 பண்ணியிருக்கோம். அதை தான். சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். ஓகே, அங்கேருந்து முன்னால் வந்து கரெக்டாக அந்த ஆக்ரா அந்த லேக் தாண்டி முன்னால் வந்தோம்னு ஃபஸ்ட்டு ஒரு கார் தப்பு பண்ணிங்க. லைனாக 4 கார் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. வச்சுக்கின்னு 4மே வெள்ளை கலர் காரு. ஸோ சேட். இந்த 4 காருமே வச்சுக்கிச்சா என்னோடய வண்டியோட கேர் கேபிள் வர கட் ஆயிடுச்சு. ஸோ சேட். ஹாய் மச்சீஸ், இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னே தெரில. என் வண்டி கிளச் கேபிள் கட் ஆயிடுச்சா, லைனாக 4 வண்டி வச்சுக்கிச்சா காருங்க. இப்போ கிளச் வேறு கட் ஆயிடுச்சு, வண்டி கேரில் இருக்குது. இப்போ எப்படி எடுத்து போடுறதுனால தெரியல. யாருன்னா பாய்ஸ் செய்வோம் ரெடி பண்ணுறாங்க. போய் ரெடி பண்ணுறாங்க. ஹாய் மச்சீஸ், நம்ம போனால் கேரேஜ் இருக்க லேட் ஆகுமா, மற்றபடி ஆகுங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வண்டி எப்படியோ கேரில் தான் இருக்குது, தள்ளி கேரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லோவாக போயின்னு இருக்கும், ஸ்லோவாக போய் சேர்ந்துடலாம் வீட்டாண்ட. வண்டி எங்கே இருக்குமோ அங்கேயே எடுத்து விட்டுட்டு அங்கேயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்பா. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதுன்னு பாருங்கள். நேற்று அங்கே போய் விட்டு ரெடி பண்ண முடியாமல் நேற்று டைம் எடுத்தாச்சா, இன்றைக்கி காத்தாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போயின்னு இருக்குது. இப்போ அவங்க விட்ட போய் விட்டு ஆட்டோ இதை கொடுத்துட்டு ரெடி பண்ணி தராங்களான்னு கேட்கணும். இது ரெடி பண்ணி தரலன்னா வேறு என்ன ஆட்டோ எடுத்து தான் ஓட்டணும். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம். ஓகே, கொஞ்சம் சீரியஸாகவே மண்டை வரையும் இருக்குது. எதுக்கும் இப்படி எனக்கு ஓகே வாங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவும் பண்ண முடியாது. நடக்கிறதுலாம் நன்மைக்கே நினச்சி போயினே இருக்க வேண்டியது தான். முன்னால் நோக்கி அம்மா பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. சரி வாங்க முன்னால் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ ஸ்லோவாக பண்ணிட்டு வண்டி. இதே வண்டி ஸ்டார்ட் ஆகிடலன்னா போயிருக்குதேன்னு குஷி. இது கூட நல்லா விடுறதுனால இப்போ இங்கே வந்து 12 கிலோமீட்டர் இப்படி தான் எஸ்எஸ்ஆர் லேவர் கிட்ட இருக்கிறேன். நான் இங்கே வந்து எங்கள் வீட்டை போகணும். எப்படி போயிருக்குவேன் இவ்வளோ சிவாப்பா நம்மளுக்கு ஒரு வழி பண்ணிடுவார். இப்படியே ஸ்லோவாக ஓடிட்டு போய் எங்கள் விடுப்பு ஆட்டோ வழி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடைபெறலாம். ஓகே ஹாய் மச்சீஸ், அங்கேருந்து ஓட்டுன்னு வந்துருமா வண்டி. வர வழியில் போலீஸ்கார் வேறு பிடிச்சிட்டாங்கப்பா. போலீஸ்கார் பிடிச்சிட்டு ஐயோ இது வேறு ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஆட்டோ ஒயர் கட் ஆகிடுச்சு, இது ஸ்லோவாக போயிருக்குது. போலீஸ்கார் வேறு பிடிச்சிட்டாங்களே, என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறமா பிடிச்சிட்டு வண்டி இது டாக்குமெண்ட்ஸ் கொடு இருக்குது. வண்டி டாக்குமெண்ட்ஸே இல்லை. அப்பா என்ன ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாரு. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு மேலே எல்லாம் எழுதிட்டு டிஎல் எங்கன்னு கேட்டுன்னு இருந்தாங்களா. சார் டிஎல் ஒரிஜினல் வாங்கியிருந்தா அவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு அவங்களும் நம்பிட்டு சரி டிஎலுக்கு இது பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கின்னு ஒரு ஆர்சி கார்டு வந்துட்டு பார்த்துட்டு இந்த ஸ்லிப்பு எழுதி கொடுத்துட்டு இந்த ஸ்லிப் எழுதி கொடுத்தாங்க. சர்க்காரிகே கானூனு இதை பாருங்கள், இது ஸ்லிப் எழுதி கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் ஸ்லிப் எழுதி கொடுத்துட்டு
சார் வண்டி தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படின்னா அப்பா போலீஸ்காரே தள்ளினாங்க. போலீஸ்காரே தள்ளி வண்டி ஸ்டார்ட் பண்ணி இதோ இப்போ இங்கே வந்துருப்பேன். வண்டி உங்ககிட்ட விட்டு இன்னும் வேறு வண்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வேறு வண்டி கொடுத்தாங்கன்னா வேறு வண்டி எடுத்துகிட்டு போகணும். இல்லை இந்த வண்டி தான் ரெடி பண்ணி தருவாங்களா ஏன்னா சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று தான் அப்படியாச்சு. நான் இன்றைக்கும் அதே மாதிரி சும்மா சீரியஸாகவே ஒரு வாஷ் அவுட் இருக்குது. நார்மலான டைம்லலாம் நல்லாயிருக்கு. நம்ம எதுனா ஒன்று பண்ணுறப்போ தான் இந்த மாதிரிலாம் எதுனா ஒன்று நடக்கும். வண்டி ரிப்பேர் ஆகிட்டு தானே அங்கேருந்து ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்துன்னு இருக்கேன். எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா, அங்கே போகணும் இங்கே போகணுன்னு கேட்டுன்னு இருக்காங்க. அதே வண்டி நல்லா இருக்கிறப்போ எல்லாரும் பக்காவாக இருக்கிறப்போ நம்ம ரோடாக சுற்றினே இருந்தாலும் கஷ்டமாக கிடைக்கிறது. நம்ம எப்போ எதனா ஒரு பாட்டில் இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு எல்லா தேவையானதெல்லாம் நடக்கும். எப்போ நம்மக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கோ அப்போ நம்ம என்ன நினச்சாலும் நடக்கிறது. ஓ மை காட், இந்த மாதிரி இருந்தால் நம்ம லைஃப் எப்படி தான். சரி அது என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பா உங்களை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே இன்றைக்கி ஒரு 500 ரூபா தான்ப்பா பண்ணியிருக்கேன்னு அதில் என் ஃப்ரெண்டை கூட்டின்னு போய் இந்த மாதிரி ஒரு 250 ரூபா கொடுத்தான். ஹிந்திக்கார் பையா கூட்டிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ண அது 250 ரூபா. அங்கேருந்து வரப்போ தான் வண்டி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ சரி என்னென்ன பார்க்கலாம். பார்த்தீங்களா, கேரே வந்து ஃபுல்லாக ஒயர் கட் ஆகிட்டு லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுதான் அவங்களுக்கு காமிலாம் சொல்லிட்டு காமிச்சுன்னு இருக்கேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேறு வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு அந்த வண்டி ரெடி பண்ணி எடுத்து விட்டுட்டு வேறு வண்டி எடுத்துக்கோடினாங்களா. அதுக்கப்புறம் அந்த வண்டி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு கேரேஜுக்கு வந்தேன். நம்ம அண்ணாகிட்ட கொடுத்தா அந்த அண்ணா கேபிள் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. இங்கே ஒரு 100 ரூபா செலவாயிடுச்சா. சரி ஏதோ கேபிள் பாருங்கள் கட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சேட். அதுக்கப்புறம் கேபிள் வாங்கி மாற்றிட்டு ஃபைனல்லி நம்ம இப்போ இந்த ஆட்டோ விட்டுட்டோம். டபுள் டூம் இப்போ இந்த ஆட்டோ ஓட்ட போகிறோம். ஆட்டோ சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆட்டோ அந்த ஆட்டோ விட இந்த ஆட்டோ நல்லா தான் இருக்குது. சரி வாங்க போய்ட்டு சவாரி பண்ணலாம். ஓகே காத்தாதான் பெஸ்ட் பண்ண டைமெல்லாம் இப்போது சவாரி வச்சு ஃபில் பண்ணணும். இல்லைன்னா வாஷ் அவுட் ஆகிடும். சரி வாங்க முன்னால் இப்போ சவாரி கட்சி பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஹாய் மச்சேஸ், நம்ம இன்னொரு வண்டி மாற்றி வந்துட்ட மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வாடகை வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம லகேரேஜ் போயிட்டு இருக்கோம். லகேரேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் வீடு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஹாய் மச்சேஸ், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 ருபீஸ் கொடுத்தான். நம்ம இந்த ஆட்டோ வாங்கி ஃபஸ்ட்டு சவாரி 200 சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அங்கேருந்து வரப்போ நம்ம இன்னொரு கஸ்டமர் கிடச்சாங்க. நம்ம சரி தான் நம்ம கூட வந்து நிற்போம். சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். நம்ம சார் பார்த்தா நம்மளுக்கு 60 ருபீஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்காவை ட்ராப் பண்ணோம். நம்மளுக்கு அவங்க 30 ருபீஸ் கொடுத்தாங்க. ட்ரெயின் டைம் வச்சு நாங்கள் போயின்னு இருக்காங்க பாருங்கள். சரி வாங்க அப்படி முன்னால். ஹாய் மச்சீஸ், நம்ம டே 15 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான். 1030 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். ஸோ சேட். முந்தா நேற்று ஒரு 500 ரூபா கம்மி, நேற்று ஒரு 1000 ரூபா கம்மி. 1000 ரூபா சம்பாதிக்கணும் எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ. ஓகே இந்த 2 நாள் இந்த 1000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு மேனேஜ் பண்ணணும் நம்ம வேறு வழி இல்லை. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே டே 16 மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.